வணக்கம் நேயர்களே, இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது நம்ம திருநெல்வேலி கொண்டாநகரத்தில் லட்சுமி நகரில் பொங்கல் திருநாள் கொண்டாடுவதை இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒளிபரப்புதோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டோட முன்பகுதியில் கோலம், வண்ண வண்ண கோலங்கள் காண்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து வண்ண வண்ண கோலங்கள் போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம காலையில் நம்ம சூரிய பகவானுக்காண்டி தான் நம்ம பொங்கல் திருநாள் கொண்டாடுதோம். மெயினாக சூரிய பகவான் வரும்போது மற்றும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் வரும்போதும், அதுபோக நம் முன்னோர்கள் எல்லோரும் வர்றதாகவும் ஒரு ஐதீகம். அவங்கெல்லாம் வரும்போது நம்ம முன்பகுதியே பார்த்தோன்னே அந்த எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வண்ண வண்ண கோலங்கள் அவங்கள கவர்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கோலங்கள் போடுறதுனால அந்த பெண்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போடுதாங்க. இப்படி போடும்போது என்ன அப்படின்னா, மறுநாள் காலையில் பார்க்கும்போது என் வீட்டு கோலம் நல்லாயிருக்கு, அவள் வீட்டு கோலம் நல்லாயிருக்கு, அவளோட நான் நல்லா போட்டிருக்கேன், நம்ம இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நல்லா போட்டிருக்கோம் கோலம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். இது நம்ம லக்ஷ்மி கணபதி, அவருக்கு ஃபஸ்ட்டு பூஜை ஆகுது. அதுக்கப்புறமா மற்ற சாமி எல்லாத்தையும் நம்ம வீட்டோட முற்றத்தில் வைத்து அதில் வாழை இலை இட்டு அதில் மேலே நம்ம விவசாயிகளால் பண்ணக்கூடிய எல்லா வகையான பயிர்களும், அதாவது காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு முற்றத்தில் வச்சு சூரிய பகவானுக்காண்டி தயார் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பு வச்சாச்சு, 2 அடுப்பு வச்சாச்சு. ஒன்று வெண்பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கல் அப்படின்னு 2 இதுக்காண்டி வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி எல்லாமே கிழக்க பார்த்து வச்சுருக்கோம். தேங்காய் உடைக்கிறது நம்ம தமிழர் இதில் மரபில் ஒரு முக்கிய ஒரு இது இருக்குது, தேங்காய் உடைக்கிறது. ஏன்னா அது சுத்தமான தண்ணி நம்ம எங்கேருந்து எடுத்தாலும் கிடைக்காது, இது மாதிரி வராது இந்த தண்ணி மாதிரி. அதான் சுத்தமான தண்ணிக்காண்டி தான் தேங்காய் உடச்சி இது பண்ணுறது. அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணுறாங்க. தேங்காய் தண்ணியை உடச்சி உள்ள 2 இதுலேயும் ஊற்றியாச்சு. இன்னொன்று, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த அம்மா அவங்க கற்றுக் கொடுக்காங்க. எப்படி அடுப்பு பற்ற வைக்கணும், என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஏன், எதுக்கு, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும். நம்ம இந்து மதம் இல்லை, எல்லா மதத்துலேயுமே நம்ம மதங்களோட நம்ம கலாச்சாரத்தை என்ன ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது இப்போ அந்த அரிசி தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்கள, அது இப்போ பொங்கிருச்சு. அதான் பொங்கல் சொல்லி பொங்கல் இது பண்ணுறது. இது இப்போது அந்த ஒலை விடுவாங்க, குலை விடுவாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம கிராமத்துங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். சிட்டிகளில் நிறைய பேர்த்துக்கு குலை விடுறதுன்னு எப்படின்னே தெரியாது. இது குலை விட்டு அரிசியை நம்ம அது உள்ளே தூக்கி போடணும். இப்படி போட்டு தான் நம்ம பொங்கல் வைப்போம். இது இப்போ வெண்பொங்கலுக்குள்ள இது பொங்கிருச்சு. நம்ம அரிசி உள்ளே போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை பொங்கல் பண்ணக்கூடிய இது பொங்கிருச்சு. இப்போ அதுலேயும் குலை விட்டுக்கிட்டு அதில் அரிசி உள்ளே போட்டதும். இது நம்ம இந்த வீட்டில் உள்ள அம்மா மருமகள், அவங்க சர்க்கரை பொங்கல் வைக்காங்க. வெண்பொங்கல் ஆயிடுச்சு, இப்போ சர்க்கரை பொங்கல் அவங்க வச்சிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம விறகுலாம் யூஸ் பண்ண மாட்டோம், பனை ஓலை தான் யூஸ் பண்ணுவோம். இது இப்போ சர்க்கரை பொங்கல், அது நாட்டு சக்கரை இல்லை, மண்டவளம். அது மண்டவளம் போட்டு சர்க்கரை பொங்கல் உண்டாக்குதாங்க. இது பனை ஓலை பார்த்திங்கன்னா டக்குன்னு காஞ்சிருந்ததுன்னா நல்லா டக்குன்னு பிடிக்கும்,
நின்று எரியும். தென்னை ஓலை மற்ற இதெல்லாம் விட இது நல்லா நின்று எரியும். அதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த சக்கரை பொங்கல் உள்ளே போட்டு நுணுக்கி போட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு இது பண்ணியாச்சு. நம்ம சூரிய பகவான் வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெடி, சக்கரை பொங்கல் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நெய்யில் போட்டு பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்து உள்ளே போட்டாங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னா சக்கரை பொங்கல் கொஞ்சம் வாசமாக செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி போட்டு அதையும் உள்ளே போட்டு கிண்டிட்டாங்க. இப்போ நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் ரெடி. சூரிய பகவான் வர்ற டைம் ஆயிடுச்சு. விளக்கு பொருத்தியாச்சு. என் வீட்டில் குழந்தைகளுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க பக்கத்தில் இருந்து. ஃபஸ்ட்டு ஊதுபத்தி. ஏன் அப்படின்னா நறுமணம் எல்லாருமே விரும்பக்கூடியது நறுமணம். அதுக்காண்டி ஊதுபத்தி காமிச்சாச்சு. அடுத்தது நெய்வேத்தியம் எப்படின்னா நம்ம ஒரு மனசால் நம்ம வந்து சொல்கிறோம், எல்லாம் உனக்கே தான். விவசாயிகள் வந்து இந்த பொங்கலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லா காய்கறிகள் எல்லாத்தையுமே விளைவிச்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கு உதவுவதற்கு கடவுளாகிய உங்களுக்கும் நன்றின்னு சொல்லி இது பண்ணுதாங்க. இன்னொன்று தீபம் காட்டுதாங்க. இது தீபம் எல்லா மதத்துலேயுமே தீபம் வந்து இதாக தான் கடவுளை பார்க்காங்க. அதனால் இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர் சூரிய பகவானுக்கும் பூஜை பண்ணுதாங்க. சூரிய பகவான் வந்தாச்சு. சூரிய பகவானுக்கும் பூஜை நம்ம ஆரத்தி, அதாவது தீபம் காட்டியாச்சு. அடுத்தது மற்ற கடவுள்களுக்கும் காட்டியாச்சு. அந்த சக்கரை பொங்கல் எல்லாம் வைக்கிறதுக்கு உதவ அடுப்புக்கும் காட்டியாச்சு. இப்போ திரும்பவும் எல்லாம் நைவேத்தி காட்டி பூஜை நிறைவு பண்ணுதாங்க. இப்போ அந்த விதடு எல்லாத்துக்கும் பெரியவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அந்த தீபத்தை காமிக்காங்க. தீபத்தை கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்காண்டி. இது நம்ம கணபதி, லக்ஷ்மி கணபதி, அவருக்கும் பூஜை. அதுக்கடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளேயும் போய் பூஜை. வீட்டில் நம்ம முன்னோர்களுக்காகவும் விவசாயிகளுக்கும் சூரிய பகவான் இவங்க எல்லாத்துக்கும் தான் பொங்கல். அதனால் முன்னோர்கள் எல்லோரும் அவங்களோட படத்தை எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை படைச்சி அவங்களுக்கும் ஒரு பூஜை பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே எப்போதும் போல் வீட்டில் இருக்க எல்லா கடவுளுக்கும் வச்சாச்சு. அடுத்து முன்னோர்களை கொடுக்கறதுக்கு நம்ம காக்கா உருவத்தெல்லாம் முன்னோர்கள் வருவாங்க, அதனால் அவங்களுக்கும் சாதம் வச்சாச்சு. பொங்கலோ பொங்கல் என்று நிறைவு.